உங்கள் வீட்டில் சுரக்காய் இருக்கா? அப்போ உடனே இந்த சுரக்காய் புளிக்குழம்ப செஞ்சு பாருங்கள். சாதத்துக்கு, சப்பாத்திக்கு, பூரிக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெயில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் இப்போ நான் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் கொஞ்சமாக சூடானதுக்கப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், சோம்பு, நிலக்கடலை, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி, 2 காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் சேர்த்திக்கோங்க. இது எல்லாத்தையுமே எண்ணெயில் நல்லா வறுத்துக்கோங்க. அப்போ தான் இந்த புளிக்குழம்பு நல்லா மணமாக அவ்வளோ ஒரு சூப்பராக டேஸ்ட்டு கொடுக்கும். எல்லா பொருளையும் வறுத்ததுக்கப்புறமா ஒரு மூடி தேங்காயை 2ஆக உடைச்சிட்டு அதில் பாதி அளவுக்கு மட்டும் துருவி எடுத்துக்கோங்க. இல்லை கட் பண்ணி சேர்த்து போட்டுக்கிறனாலும் போட்டுக்கலாம். ஒரு பெரட்டு மட்டும் பெரட்டிட்டு அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றாமல் கூட எல்லா பொருளையும் நீங்கள் வறுத்துட்டு பவுட்ரு பண்ணி வச்சிட்டிங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக நம்ம குழம்பு வைக்கும்போது தக்காளியும் தேங்காயும் அதுக்கப்புறமா வெங்காயமும் சேர்த்து பேஸ்ட்டு மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். அதுவும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஒரே ஒரு நல்ல பெரிய தக்காளி, பழுத்த தக்காளியாக எடுத்திருக்கேன். உங்களுக்கு புளிப்பு வேணும்னா நீங்கள் இன்னொரு தக்காளி கூட சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்திக்கோங்க. இதை தண்ணி விட்டு நல்லா நைஸாக நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளேயே நம்ம ஏற்கனவே வதக்கி வச்ச அதே கடாயிலே மறுபடியும் மீதி இருக்க 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு கடுகு, உளுத்தப்பருப்பு சேர்த்தி நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம இதில் வெங்காயம், பெரிய வெங்காயம் இல்லை சின்ன வெங்காயம் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். சின்ன வெங்காயம் சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறமா கருவேப்பிலையும் கூட சேர்த்திட்டு நம்ம ஏற்கனவே கொஞ்சமாக ஒரு 10 பல் பூண்டு ஒழிச்சு வச்சுருக்கோம். அதையும் இது கூடவே சேர்த்திட்டு வெங்காயத்தை ஒரு பரட்டிக்கோங்க. வெங்காயம் ரொம்ப வதங்கணுங்கிற அவசியம் இல்லை. இது நம்ம புளி ஊற்றி வேக வைக்கணும். அதுக்காக இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சுரக்காயை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இதையும் இது கூட சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் இது கூடயும் சேர்த்திட்டு இதை மறுபடியும் ஒரு பரட்டி எடுத்துக்கோங்க. ஏற்கனவே மஞ்சள் தூள் நம்ம அரைக்கும் போதே சேர்த்திருக்கனால லைட்டாக மட்டும் மஞ்சள் தூள் சேர்த்திக்கோங்க. இப்போ ஒரு பரட்டினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டை இப்போ இது கூட தண்ணி விடாமல் இந்த அளவுக்கு கெட்டியாக அரைச்சிக்கோங்க. அரைச்ச பேஸ்ட்டை நம்ம இது கூட மிக்ஸ் பண்ணிக்கணும். மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு மட்டும் விட்டுருங்க அப்படியே. இப்போ ஒரு 2 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா எண்ணெய் லைட்டாக கொதித்து நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க புளி தண்ணியை இது கூட சேர்த்திக்கலாம். அதுக்கு முன்னாடி காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் குழம்பு மிளகாய் தூள் இருந்தால் சேர்த்திக்கோங்க. ஏற்கனவே வரமிளகாய் சேர்த்திருக்கனால குழம்பு மிளகாய் தூள் இருந்தால் சேர்த்திக்கோங்க. குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா வரமிளகாய் தூள் கொத்தமல்லியும் 2ஐயும் கலந்து சேர்த்திக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸில் பாதி அளவுக்கு மட்டும் புளி எடுத்திருக்கேன். இதை நல்லா 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தி இப்போ இது கூட சேர்த்திக்கோங்க. இது கூடவே மறுபடியும் நார்மல் வாட்டர் 1.5 கப் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. உங்களுக்கு இது நல்லா கெட்டியாக வரும் இந்த புளிக்குழம்பு. உங்களுக்கு தண்ணியாட்டம் வேணும்னா இன்னும் ஒரு 1/2 கப் கூட நீங்கள் சேர்த்திக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்தி நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷத்துக்கு சுரக்காய் வேகணும். மூடி ஒரு பாதி அளவுக்கு மட்டும் மூடுற மாதிரி போட்டுக்கோங்க. 10 நிமிஷம் கழித்து ஒரு சூப்பரான சுரக்காய் புளிக்குழம்பு தயாராகிடுச்சு. இடையில மூடி எடுத்து விட்டு நீங்கள் லைட்டாக அடிப்பிடிக்காத மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. இது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, நைட்டு டின்னருக்கு, இல்லை மத்தியானம் லஞ்சுக்கு கூட இந்த சுரக்காய் புளிக்குழம்பு அவ்வளோ ஒரு சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சுரக்காய் புளிக்குழம்பு ரெசிபி உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.